எழுந்து வரே அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா. தம்பி சொல்லுமா. காலேஜ் போலியா? போகணும். பார்த்து பத்திரம் போண்டா, சரியா? சரிம்மா. அக்கா கல்யாணத்துக்காக 2 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னல, அது உன்னோட அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் பாருப்பா. கடன் வாங்கி போட்டிருக்கேன்டா, பார்த்து பத்திரமா வச்சுக்க, சரியா? சரிம்மா. சரியா வச்சுட்டுமா? பாய்மா. அதே சார். அம்மா என்னடா சொன்னாங்க? அக்காவுக்கு 2 மாதம் கடன் இருக்குதுடா. அம்மா காசு போட்டு விட்டாங்க கடன் வாங்கி, பத்திரமா வச்சு சொன்னாங்க. பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, காலேஜ் டைம் ஆகுது. சரி வரேன். டேய் இந்தாடா. சீக்கிரம் போடா, டைம் ஆகுது. என்னடா பஸ் ஸ்டாண்டே காலியாக இருக்கு? அதான்டா எனக்கு தெரில. விக்கி, அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்லைடா, நானே இன்னும் முடிக்கலடா. ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ, சொல்லுடா. இன்னும் பஸ் ஸ்டாப்பில் தான்டா இருக்கிறேன். சரிடா. ப்ரோ ஃபோனு கொஞ்சம் கொடு ப்ரோ. எதுக்கு ப்ரோ? என்கிட்ட ஃபோன் இல்லை, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தரேன். டேய் அவனுக்கு எதுக்குடா ஃபோன் கொடுத்தா? ஃபோன் இல்லைன்னு கேட்டால் கொடுத்தேன். டேய் அவங்ககிட்டலாம் ஏன்டா ஃபோனு கொடுத்தா? அவன் பார்க்கறதுக்கு ஆளே சரியில்லை. நியூஸ்லாம் பார்க்குறதே இல்லையா? சைபர் கிரைம்லாம் எவ்வளோ வருது? இதில் என்னடா இருக்குது? ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. விக்கி இங்கே பாராடி. டேய் என்னடா இவ்வளோ காசு போயிருக்கு? தெரியலடா. ரொம்ப பயமாக இருக்குதுடா. எப்படியா கண்டுபிடிச்சி கூடுறா. இது பயப்படாத, பொதுமையாக அதை பார்த்துக்கலாம். இங்கே பாடுறா. இருந்த 2 லட்ச ரூபா எடுத்துக்கிறாங்கடா. மேரேஜ் வேற இருக்குதுடா. ஒன்று பண்ணலாம், நம்ம டிபார்ட்மெண்ட் எட்டாண்ட போகலாம். வாடா விக்கி, அவங்ககிட்ட சீக்கிரமாக போகலாம். பேபி என்னடா? எங்க வாடா கொஞ்சம் பேசணும். என்னடா கூட்டின்னு போறீங்க? சொல்லுடா, என்னடா ஆச்சு? இந்த காசு காணும்டா. எவ்வளோடா காணும்? 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபாவா? என்னடா சொல்ற? யார் எத்தனை தெரியலடா, இவன் காசு தான். எங்க உன் ஃபோன் கொடு. ஏய் என்னடா இவ்வளோ காசு போயிருக்குது? தெரியல ப்ரோ. 2 லட்ச ரூபா உனக்கு எப்படிடா வந்தது? அக்கா மேரேஜுக்காக அம்மா கடன் வாங்கி காசு போட்டு விட்டாங்க ப்ரோ. இதான் உங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணி கேளு. காசு எப்படா போச்சு? இல்லடா, நாங்கள் 2 பேரும் உட்காந்து கிளாஸில் ஏறினோம். மெசேஜ் டக்குன்னு வந்துன்னே இருக்கு. அக்கௌண்ட்ல எதுனா காசு எடுத்தியா? இல்லையாப்பா, நான் எடுக்கலையே. சரிம்மா. ஏன்டா என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை நான் பார்த்துறேன். என்னாச்சு? அம்மா கூட எடுக்கலையா ப்ரோ? அப்போ எப்படிடா போயிருக்கோம்? தெரியல ப்ரோ. உன் ஃபோன் கொடு. உன் ஏடிஎம்லேருந்து காசு ஏற்ற மாதிரி தானே காட்டுது. நான்லாம் எடுக்கல ப்ரோ. சரிந்தா. இரு, என்னடா ஏடிஎம் கார்டு பின்னாடி வச்சிருக்கேன். ஏன் ப்ரோ, என்ன ஆச்சு?
ஃபோனை யார்கிட்டனா குத்தியா? இல்லை ப்ரோ, நான் யார்கிட்ட தரல. நல்லா யோசிச்சு பாருடா. நீ பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்கள்ட்ட குத்தி நான் கூட வேணான்னு சொன்னேன். ஆமாம் ப்ரோ, அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்த ஃபோன் வாங்கி பேசினான். யார் அவன்? ஃபேஸ் தெரியுமா? தெரில ப்ரோ, அவன் மாஸ்க் போட்டுன்னு இருந்தான். சரி, அந்த இடத்த காட்டுங்க. இந்த சைடு தான் போனோம். எத்தனை மணிடா இந்த சம்பவம் நடந்தது? திங்கக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணி இருக்குண்டா. ப்ரோ அந்த பஸ் ஸ்டாண்ட் தான். அங்கே தானே, வா. அவன் அங்கே உட்காந்துருந்தான், வந்து ஃபோனு கேட்டு ஃபோன் பேசிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி போயிட்டான் ப்ரோ. இரு, அங்கே ஒரு கேமரா இருக்கா, செக் பண்ணால் தெரியும். இங்கே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். கண்டுபிடிச்சிருவானாடா? இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க தானே வந்துக்கலாம். கண்டுபிடிச்சிடலாம், உதா பார்த்துக்கலாம். அக்கா கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, அது கூட எப்படியா கண்டுபிடிச்சிடணும்டா. அவன் காசை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தந்துடுவான். ஓகேண்ணா. அவர் கேமரா ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காரா? எப்படி என்னடாச்சு? அவர் கேமரா ஃபுட்டேஜ் காட்டினாரா? நான் வீடியோ எடுத்துனுன்ட்டேன். ப்ரோ இவன் தான். என்ன பண்ண போதா? வீடியோவில் நம்பர் பிளேட் தெரியுதுடா. எங்கள் மாமா ஆடியோ ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ ஹலோ, சொல்கிறேன் எப்படி? மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா இருப்பேன்? அவனுக்கு ஒரு நம்பர் பிளேட் அனுப்பிச்சுட்றேன். அந்த நம்பரோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சுடுறியா? சரி சொல்லு, நான் என்னன்னு பார்த்து ஒரு 5 மினிட்ஸில் கால் பண்ணுறேன். நம்பர் பிளேட் சொல்லிட்டா? ம் TN73F TN73F 7068. சரி ஓகேடா, வெயிட் பண்ணு. சரி மாமா. சரி. எப்படி என்னடாச்சு? எங்கள் மாமா கால் பண்ணி கேட்டேன், ஒரு 5 மினிட்ஸில் கால் பண்ணுற சொன்னார். வெயிட் பண்ணலாம். இரு. எங்கள் மாமா தான்டா. ஹலோ, சொல்லு மாமா. நீ சொன்ன நம்பர் பிள்ளை செக் பண்ணி பார்த்தேன்டா. கண்டுபிடிச்சிட்டியா? ஃபோன் நம்பர் சொல்டா. சரி, அப்படியே சொல்ல, நான் டயல் பண்ணிடுறேன். 73326805669. சரி மாமா, தேங்க்ஸ் மாமா. சரி. பார்த்து. சரி. என்னாச்சு? என்ன சொன்னாரு? அவர் நம்பர் கொடுத்துருக்காரா, கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, TN0725 அந்த நம்பர் பிளேட் உங்கள் வண்டியா? இப்போ அந்த வண்டி எங்கே இருக்கு? அப்படியா? இல்லை, சும்மா தான் நம்பர் பிளேட் செக் பண்ணுறது தான் கேட்டேன். சரி. ஓகே. அந்த வண்டி காணாத போய் 2 மாதம் ஆகுதான். 2 மாசமா? அப்போ அவனை கண்டுபிடிக்க முடியாதா ப்ரோ? எதனா பண்ணலாம், வெயிட் பண்ணு. சரி, அவன் நம்பர் பிளேட் தான் மாட்டல, அவன் ஃபோட்டோ இருக்குல்ல, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடலாம். இப்போ மாட்டுவான் பார். டேய் விக்கி, அது எபி தானே? ஆடா, அவனை பற்றி கேட்கலாம். ப்ரோ, அவனை பற்றி எதுனா தெரிஞ்சுதா? எல்லா இடத்துலையும் கேட்டு விசாரிச்சு பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. ஏடிஎம் கார்டை ஃபோன் பீரியட் வச்சு கேர்லெஸ்ஸாக இருந்ததும் உன் தப்பு. இப்போ வந்து கண்டுபிடினா நானும் தேடி எனக்கு கிடைக்க மாட்டேறானே. தல்ல என்னடா தம்பி? இந்த ஃபோட்டோவை நீங்கள் தானே குரூப்பில் சென்ட் பண்ணியிருந்தீங்க? ஆமாம். இவனை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? ஆமாண்ணா, நான் காலேஜ் வர வயலே இவர் பார்த்துருக்கேன். அவனை எங்கே பார்த்துருக்க? நம்ம விம்கோவில் ஜோதி நகர் இருக்குல்ல, கேஆர்கே பில்டிங்கில் இவரை பார்த்துருக்கேன். அப்படி ஓரமா இரு. யாரு ப்ரோ?
ப்ரோ அவனை குடி ப்ரோ அவனை குடி மேலே விடு. ஹலோ ஜி நம்ம கடைசியாக காசு வச்சுமே அவனை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க. இப்போ தோத்தின்னு இருக்கிறானுங்க. இப்போ நீ எங்கே இருக்க? நீதான் டேய் எழுந்துடா டேய். ம் 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 உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, அவன் காசு எங்க? ம் ம் நீ யார் மேலே கை வச்சுக்கிறீன்னு தெரியுமா? அடுத்தவங்க காசை திருடி சாப்பிட்றதான்டா நீ. இவனோட பணம் எங்க? உன் பணத்தெல்லாம் எடுக்கலடா. அப்பயும் என்னை பார்த்து பயந்து ஒண்ணே. உன்னை பார்த்து பயந்து வானா உன் பணத்தை எத்தனை அர்த்தமா? அப்போ இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ? இதை வச்சு என்ன பண்ணுவ? குத்திட்டு இங்கேருந்து போய் அவன் வாய மூடுறான். இப்போ சொல்ல அவன் பணம் எங்க? ஏய் வாயிலிருந்து கையறா. உன் பணத்தில் நான் எடுக்கலடா. அப்படியா? சொல்லிடுறேன். இப்போ சொல்லு எங்க அவன் பணம்? அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். ஆனால் அந்த பணம் எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை. பணத்தை எடுக்க சொல்லி கால் மட்டும் தான் வரும். அதை எடுத்து கொடுத்தா எனக்கு அவங்க கிட்ட 10% கமிஷன் மட்டும் தான் வரும். 10% கமிஷன் கொடுத்தா யார் பணத்தை வேணா திருடுவீங்களா? அவன் யார் எங்கே இருக்கான்னு எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. எனக்கு அவன் பேர் மட்டும் தான் தெரியும். என்னடா பேரு? எம்ஆர்ஐ. அவர் தான் எங்கள் எல்லாருக்கும் ஏட்டு. அன்றைக்கி கூட பஸ் ஸ்டாண்டில் அவன் ஏடிஎம் கார்டை பார்த்துட்டு நானே தான் கால் பண்ணி சொன்னேன். அவர் அந்த ஏடிஎம் கார்டை ஹேக் பண்ணிட்டாரு. என்னை அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டார். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட பணத்தை வச்சுருக்குறோம். யார்கிட்டையும் நாங்கள் மாட்டினதே கிடையாது. நீ மட்டும் தான் என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிற. உன்னை ஒரு சும்மா விட மாட்டார். ஹலோ மகேஷ், கல்யாண வயசில் பொண்ணு வச்சுட்டு எங்கள் வீட்டில் நீ மோதலாமா? உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்க, அதை போய் பாரு. என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி பண்ண? நான் தான் சொன்னேன்ல. ஹலோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். அவனை நிறைய இடத்துல விட்டு நீங்கள் அங்கே வந்து கிளம்பு. டேய் விட்டுடலாம்டா. ஏன்டா என்னடா ஆச்சு? அக்காவை தப்பா வீடியோ எடுத்து மிரட்டுறான்டா. இரா இவனை சும்மா டேய் வேணாடா அக்கா லைவ்டா. அதுக்குன்னு இவனை எப்படியே விட்டு போறதாடா? டேய் வாடா போலாம். டேய் கட் அவுத்துறா.
ஏய் வாடா வாடா போலாம். டேய் போடா. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நீ லைனில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டு காசு காணாமல் போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா, அது கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணோமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டு யாருன்னாலாம் நோண்டக்கூடாது. புரியுதா? என் ஆளு மேலே கை வச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக போயிடலான்னு பார்த்தியா நீ? அதுதான் சொல்லியிருப்பானே, எங்களை இவ்வளோ தூரம் யாரும் இது வரைக்கும் தேடி வந்ததே இல்லைன்னு. நீ தேடி வந்துட்ட, உன்னை எப்படி சிம்பிளாக ஓடுறது சொல்ல பார்க்கலாம். அடுத்த நிறுத்தம் சிம்கோ நகர் மெட்ரோ. ப்ளீஸ் மைண்ட் த கேப். வலதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். போதுண்டா ஓடுனது போதுண்டா. இந்த மிட்டர் சவுண்ட் வச்சு என்ன நீ கண்டுபிடிச்சலான்னு நினச்சியா? இப்போ நீ யாருன்னு நான் சொல்லட்டுமா? இப்போ பார். ஹலோ மிஸ்டர் ரவி, இப்படி வந்து மாட்டேங்கினேப்பா. உன் ஃபோன் நம்பர் 7305566983. உன் ஆதார் நம்பர் 663487647790. உன் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் TN292019009876. உன் அக்கௌண்ட்டில் இப்போ 3596 ரூபாய் 34 பைசா இருக்குது. உன்னை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேனே, உன்னால் முடிஞ்ச என் பேரை சொல்கிற பார்க்கலாம். ஏய் ஆமாண்டா, உன் ஃப்ரெண்டு பண்ணதை நான் தான் இருக்கேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள்லாம் மிடில் கிளாஸில் உங்கள் பணத்தை எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனா போதும். மான மரியாதைக்கு பயந்து எங்களை பெரிய ஆளை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. நான் அடுத்து மாட்டுற ஆடோட காசு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆமாடா, நாங்களாம் மிடில் கிளாஸ் தான். ஆனால் உன்ன மாதிரி அடுத்தவங்க காசை திருடி சாப்பிட மாட்டோம். ₹1 உழைச்சி தான் சாப்பிடுவோம். கடை வாங்கிட்டு அதை கட்ட முடியலாம், உயிரை கூட விட்டுருவோம்டா. உன்ன மாதிரிலாம் ஓடி ஒழிய மாட்டேன்டா. ஆமாண்டா, நான் ஓடிடுவேன் தான். ஆனால் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறது தெரியுமா? ஒரே ரீசன், பணம். அந்த பணத்துக்காக எவன் மான மரியாதை போகணும்னு எனக்கு அவ்வளோ கிடையாது. அவன் கேர்ஃபுல்லாக இல்லாத அவன் தப்பு. அவன் ஜஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான், அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் நீ என்ன நினைச்ச? அவன் பணத்தை திறன்னு ஒன்று போயிட்டு அடித்து கேட்டால் அவன் சொல்லிடுவான் அப்படின்னு நினச்சேன். அதான் விட்டான் ஒரு வீடியோவை. இங்கே தான் இருக்கியா? பணத்தை திறனவங்கலாம் நீ மான ரோஷம் எதிர்பார்க்கக்கூடாது, புரியுதா? நாங்கள்லாம் உழைச்சி சாப்பிட்றோம்டா. எங்களுக்கு மான ரோஷம்லாம் இருக்குது. அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தோம், கடை வாங்கியாவது அவங்க அக்கா கல்யாணத்தை நடத்திட்டு மாட்டோமான்னு இருந்தான். அவங்க அக்காவை பற்றி தப்பாக வீடியோ அனுப்புனா உன்னை விடாமல் எப்படிடா இருப்பான்? உன்னை சொல்லி தப்பு இல்லடா. உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தோம், நான் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தானே எங்கள் பணத்தை நீங்கள் அடிக்கிறீங்க. இனிமே அப்படி நடக்காதுடா. என்ன பண்ண போற? நான் நினைச்சா உன்னால முடிஞ்ச என்ன கண்டுபிடி. உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ மாட்டு பாரு. வா ப்ரோ. அவன் இன்னைக்கு எனக்கு கால் பண்ணான்டா. என்ன சொன்னா? அவனை பற்றி முழுசாக தெரியாமல் நம்ம அவன் மேலே கை வச்சிட்டோம். என்ன ப்ரோ சொல்கிற? நமக்கு அவன் பேர் கூட தெரியல, ஆனால் அவன் ஊர்லேருந்து பேர் வரைக்கும் புட்டு வைக்கிறான்டா. ஆனால் அவன் சாதாரண ஹேக்கர் இல்லை.
அப்போ அவனை கண்டுபிடிக்க முடியாதா ப்ரோ? அவன் எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன வீக்னஸ்னா இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணியாச்சும் அவன் கண்டிப்பாக மாட்டுவான். அதான் என்னது? சரி அது இருக்கட்டும், உங்கள் அக்கா சங்கீதான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கே எப்படி தெரியும்? இவன் தான் கொடுத்துருக்கான். என்னடா சொல்கிற? அவன் கொடுத்தானா? ஆமாம், இங்கே பார், இவன் தான் அவங்க அக்கா ஃபோட்டோலாம் போஸ்ட் போட்டு வச்சிருக்கான். ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவங்க அக்கா யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இவன் சொல்கிறது கரெக்டு தான்டா. அவனை எதுவும் கண்டுபிடிக்கல, நம்ம தான் எல்லாத்தையும் தரோம். நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சு நமக்கு, பட் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தெரில. அதை இவனை போல ஆளுங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் அவன் எனக்கு கால் பண்ணும்போது நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோவில் அதில் தேரடி ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த சவுண்ட் எனக்கும் கேட்டுச்சு, அவங்ககிட்ட இருந்தால் கேட்டுச்சு. அவன் கண்டிப்பாக நம்ம காலேஜ் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கான். ஆனால் அவன் ஃபோன் பேசும்போது கடைசியாக அவனை சொன்னான், அது என்னன்னு தான் புரியல. அவன் சொன்னது கூகுள் கூட போட்டு பார்த்தா அது என்ன லாங்குவேஜ்னே தெரில. இங்கே காட்டு பார்க்கலாம். என்ன லாங்குவேஜ் தான் அது? அதாண்டா எனக்கும் புரியல. அட போங்கடா. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ. அவனை சும்மா விடக்கூடாதுடா, ஏதாச்சும் பண்ணணும்டா நான். நீங்க தமிழ்ல ஏதாவது ஒரு வார்த்தைகளோ இல்ல ஊர் பேரோ இல்ல சென்டென்ஸோ எது சொன்னாலும் நான் ரிவர்ஸ்ல சொல்லுவேன் சார். தமிழ்நாடு. துனால்மிதா. நீயானா? நானா யானி. மன்மோகன் சிங். இன்சின் சமோன்மா. கோபிநாத். நாபிகோ. ஃபோன் ஒரு நிமிஷம் கொடு. இந்தா. டேய், அவன் என்கிட்ட ரிவர்ஸ்ல பேசியிருக்கான்டா. நான் பக்கத்துலேயே இருந்து என் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டு போனாலும் உன்னால் என்ன கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கலாம். மாட்டேடா எம்ஆர்எக்ஸ். Unit heading up to the code 3 chase. Suspect was last reported southbound on Highway 99. டெக்னாலஜிஸ், டிஜிட்டல் இந்தியா கேட்க சூப்பராக இருக்குல்ல. நம்ம கையில் எப்போ கேஷ் இல்லாமல் போச்சோ அப்போ நம்ம கேர்லெஸ் ஆகிட்டோம். சைபர் கிரைம் ஃபார்மில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் உங்கள் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஓடிபியும் கேட்க மாட்டாங்கன்னு. ஆனால் உங்களுக்கு 2 lakhs ப்ரைஸ் விழுந்திருக்கு, ஓடிபி சொல்லிவிட்டு வித்ட்ரா பண்ணிங்கன்னு ஒரு ஆசையை தூண்டினா போதும். உங்கள் ஆதார் நம்பர்லேருந்து ஓடிபி, பேங்க் அக்கௌண்ட், ஏடிஎம் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் அது கேட்குற ஃபஸ்ட்டு விஷயம் பர்மிஷன். இது நீங்கள் உங்கள் ஃபோனை என்கிட்ட ஆட் பண்ணிக்கோங்கன்னு கொடுக்குற பர்மிஷன். இதில் உங்கள் ஃபோன் மட்டும் நான் ஆட் பண்ண மாட்டேன், வாழ்க்கையும் சேர்த்து ஆட் பண்ணுவேன். நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்களே அந்த ஃபோனுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு நீங்கள் கேமரான்னு நினைக்கிறீங்களா? அது எங்களை மாதிரி ஹேக்கர்ஸ் உங்களை பார்க்குற ஒரு கண். அதுலேருந்து உங்களால் எங்கேயும் தப்பிக்க முடியாது. உங்கள் பணத்தை திருட உங்கள் வீட்டு சாவி எனக்கு தேவையில்லை, உங்களோட கேர்லெஸ் போதும். பத்திரமா இருங்க.